மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். அம்பாசித்தர் பீடத்திலிருந்து அடியன் முனியாண்டியுடைய வாக்கும், கற்பன் மாயாண்டியுடைய வாக்கும், எங்கள் அப்பன் சிவநாதனுடைய வாக்கும், என் அப்பன் குருநாதன் சுயம்புற்று நாதனுடைய வாக்கும் வெற்றி பெற அம்பாளுடைய வாக்கும், சிற்சக்கரத்தினுடைய அருள்வாக்கும், ஓம் என்கின்ற ஒளிக்கும் நிறைவான ஒரு அன்பான வார்த்தைகளை சில நிமிடங்கள் சொல்கிறேன். குடும்பத்தில் வாழ்கிறது ஆணும் பெண்ணும். ஒரு திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அன்பு சந்தேகம் வல்லாமல் அன்பு, அதுதான் அன்பு, உண்மையான அன்பு, தூய்மையான அன்பு, யாருக்கும் யாரும் விட்டு கொடுக்காம 2 பேரும் முன்போல பிழைஞ்சு போனால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், சீரு சிறப்பாக இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு தேவை எந்த ஒரு சந்தேகம்னாலும், கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும், இருவரும் ஒன்று போல் உட்கார்ந்து பேசி 2 பேரும் சரிசமமாக ஈக்குவல் விட்டு கொடுங்க, தெளிவாக இருக்கும். எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் உடஞ்சி போகும், விலகி போகும், பாவம் விலகி போகும், கஷ்டம் விலகி போகும். நம்முடைய இடைஞ்சல்கள் எப்பேற்பட்ட கோளாறுகள் இருந்தாலும், ஏன் நேரபலமே மோசமாக இருந்தாலும் அதுவும் விலகி போகும். அதுக்கு கணக்கு இருவரும் ஒருவராய் உட்கார்ந்து யோசனை பண்ணி பேசுவது தான், வேறு ஒன்றுமல்ல. அந்த கணவன் மனைவி என்பது ரொம்ப தெளிவான முறையில் ஒற்றுமையாக ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து போனால் குடும்பம் பேரும் புகழோடு வெற்றியாய் வாழும். இது கணக்கு. அன்போட எல்லா மக்களும் எல்லாருடைய கணவன் மனைவி யாரும் விட்டு கொடுத்து போவதற்கு ஒரு வழி வைங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப பாப்படுறீங்க, நான்ங்கிற சொல்ல தூர விட்டு விட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்வதை தூர விடுங்க. என் கணவர் இல்லை என்றால் நான் இல்லை என்று மனைவி சொல்ல வேண்டும், என் மனைவி இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்லி கணவர் சொல்ல வேண்டும். 2 பேரும் ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைந்து போனால் இந்த வாழ்க்கை பேரும் புகழுமா. அதாவது தாமரை குளம் போல, தாமரை குளத்தில் தாமரை இருக்க போல, தாமரை இலையும் எப்படி மிதந்து வருகிறதோ அதுபோல் குடும்பம் மிதந்து வரும், அன்போடு இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இறைவன் கொடுத்த கட்டளை இது நிறைய இருக்குது. நிறைய மக்கள் புரியாமல் ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் பயந்தடித்து குடும்பத்தை இணைவிடாமல் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய இருக்காதீங்க, தூரம் வாங்க, ஒன்றுக்கொன்று மனம் விட்டு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க, ஒரு கஷ்டம் நீங்கும். எத்தனை மனைவி எத்தனை கணவன் பிரிஞ்சிருக்கீங்க, குழந்தையோடு எத்தனை கணவன்கள் பிரிஞ்சிருக்கீங்க, குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் ஒதுங்கியிருக்கீங்க. இதெல்லாம் தூரம் மாற்றிட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று கணவன் மனைவி ஒற்றுமையை சேர்ந்து வாழுங்க, வெற்றியாக இருக்கும். ஐயாவுடைய துணை உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நம்பி வாங்க. ஐயா முனியாண்டி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவ சிவாய நம சிவாய, நாராயணா, ஓம் நம சிவாய. நன்றி.